உலகெங்கும் வியாபித்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்று படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் பிரான்ஸ் கம்பன் கழக தலைவரும் பாவலர் பயிலரங்க தலைவருமான மதிப்புக்குரிய பாட்டரசர் கி பாரதிதாசன் அவர்களினால் நடத்தப்பட்ட இலக்கிய விழாவிலே பாவலர் பட்டம் பெற்றுக்கொண்ட சகோதரி பாவலர் ஜெயசக்தி பிரபாகரன் அவர்களுடைய விருத்தமாயிரம் முதல் தொகுதியில் இருந்து உங்களோடு படித்ததில் சுவைத்தது பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளேன். இது ஒரு மரபு கவிதை தொகுப்பு நூலாக உள்ளது. அதிலே முதலில் அவர் தனது கடவுளை போற்றுவது போன்ற ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார். ஐங்கரா போற்றி, மூவிழி செல்வா போற்றி, முத்தமிழ் காப்பே போற்றி, பூவிழி பாவை என்னுள் பூந்தமிழ் பூக்க வேண்டும், காவிரி போன்றே என்னுள் கவிதைகள் மலர வேண்டும், பாவிதி மனமே வீச பார்வதி மைந்தா போற்றி என்று விநாயகரை தொழுது கொண்டு அவர் தனது கவிதை நூலை தொடங்கி இருக்கின்றார். அதுபோல தமிழிலே இன்பத் தமிழ், முத்தமிழ் யாப்பை கேட்க முழுமதியாகும் வாழ்வு, வித்தகம் பெற்றேஜானும் விருதுகள் காண வேண்டும், எத்திசை நோக்கினாலும் இயலிசை ஒலித்தே ஓங்கும், இத்தரை மீதிலெங்கும் எழிலுறும் தமிழே வாழ்க என்று தமிழை வாழ்த்தி பாடியிருக்கின்றார். அதுபோல இவர் இந்த மரபு கவிதையை கற்றுக்கொண்டிருக்கின்ற பாவலர் பயிலரங்கத்தை பற்றியும் இங்கே கூறியுள்ள மரபினை சிறப்பாய் கேட்க மாண்புடன் வழிகள் காட்டி கரமதை நல்கியும்மை கவிதைகள் புனையச் செய்யும் அரங்கினை அமைத்த ஆசான் அறிவினை தெளிவாயூட்ட வரமென கிடைத்த வாய்ப்பில் வளமுடன் ஒளிரும் வாழ்வே என்று அவரை பற்றியும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்த அந்த ஒரு ஆசான் என்றுதான் அவரை கூற வேண்டும். நான் அவரிடம் பாவலர் பட்டத்தை பெற்றிருக்கின்றேன். அவரிடம் தொடர்ந்து நான் மரபு கவிதையை கற்றுக்கொண்டிருக்கின்றேன், மரபு ஜாப் இலக்கணத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ற வகையிலே உண்மையில் அவர் எங்களுக்கு கிடைத்த ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோல அவர் அடுத்ததாக தனது தாய் தந்தையருக்கும் கவிதையை எழுதியிருக்கின்றார். அதுபோல வாழ்க்கை துணை, பிள்ளை செல்வம், உடன்பிறப்பு, வான்மலை என தொடர்ந்து அவர் தனது குடும்பத்தில் இருந்து தொடங்கி அங்காலே இயற்கையோடு வானவில், நட்பு, இழப்பு என நிறைந்த கவிதைகளோடு இங்கே என்னை இந்த தொலைக்காட்சி என்னை அழைத்திருக்கின்றது. அதிலே நான் உங்களுக்கு இங்கே கூற வருவது பணத்தாசை. இன்றைய நிலைமையில் உள்ள ஒரு கவிதையை நான் இங்கே கூறப்போகின்றேன். பணத்தாசை. ஆசையின் பிடியில் தானே அலைந்திடும் மனிதர் கூட்டம், ஓசையே இன்றி கொல்லும் உறவினை அறுத்து செல்லும், காசையே கடவுள் என்று கருத்தினை பதியச் செய்யும், மாசையே மனத்தில் கொள்வர் மண்ணிலே இழிந்து நின்றே, எண்களை பதித்த தாளே ஏற்றமே நிறைந்ததென்று எண்ணமும் கொண்டு வாழ்வர், இயந்திர இதயம் கொள்வார், கண்ணென காத்த சொந்தம் காசினில் கரைந்து போகும், உண்கிற உணவில் கூட உரிமையை பறித்து சென்றே, தன்னலம் மட்டும் எண்ணி தாவியே குதிக்கும் உள்ளம், அன்பினை தூக்கி வீசி ஆசையை அணைத்துக் கொள்ளும், பன்முகம் நாளும் காட்டி பல கதை பேசி வன்முறை செய்ய தூண்டும் வரைமுறை கண்ட தாண்ட வைத்தே என்று அவர் இந்த பணத்தாசையால் வரும் விளைவுகள் பற்றி இங்கே கூறியிருக்கிறார். அதுபோல கால கடிகாரம். நாம் கடிகாரத்தோடு ஓட வேண்டும், இல்லை என்றால் கடிகாரம் எங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் ஓய்ந்து விட்டாலும் கடிகாரம் ஓய்வதில்லை. ஓடும் காலம் என்றும் ஓய்ந்து போய் நிற்பதில்லை, வாடியே நீயும் நின்றால் வளங்களும் குன்றி போகும், தேடியே நீயும் ஓடு தேடலும் சுகத்தை நல்கும், சாடியே விதியை சொன்னால் சாதனை புரிதல் என்னால், காலனின் கணக்கில் என்றும் கையிருப்பு அழிந்தே செல்ல, சாலமும் நிறைந்த வாழ்க்கை சடுதியில் மறைந்தும் போகும், ஞாலமும் சுற்ற சுற்ற ஞாபகம் சிறுகி நீங்க, ஓலமே இட்டால் கூட ஓங்கிடாதுந்தன் வாழ்வே, நற்பயன் நாளும் கொள்ள நடப்பவை நன்மையாக கற்றிடு கடிகை வித்தை, காலமும் கனிந்து நிற்கும், சுற்றிடும் முள்ளும் சொல்லும் சுறுசுறுப்பான வாழ்வை, பற்றியே நீயும் கொண்டால் பாங்குறும் உந்தன் வாழ்வே.
அதுபோல மாணவ பருவம் பற்றி கூறியிருக்கின்றார் இங்கே. அனைவருமே ஒரு மாணவ பருவம் தாண்டி தமது வாழ்க்கை பருவத்துக்குள்ளே செல்கின்றார்கள். அந்த வகையிலே மாணவ பருவம் பற்றி இவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். மனத்தினில் இனிக்கும் காலம் மாணவ பருவமாகும். கனவினில் வந்தால் கூட களிப்புறச் செய்யும் என்பேன். தினம் தினம் இதயம் எங்கும் திரும்பவும் வேண்டி நிற்கும். நனவினில் வந்தே நித்தம் நகைத்திடச் செய்யும் தானே. கொட்டிடும் மலையில் ஆட்டம், கும்மியில் தொடரும் கூட்டம். விட்டமை கொடுக்கா நட்பு விரும்பியே நாளும் சேரும். சட்டென விலகும் துன்பம் சகாக்களும் ஒன்றாய் கூடும். மட்டிலா மகிழ்ச்சி பொங்கும், மனம் நிறைந்தோங்கும் வாழ்வே. வெண்ணில ஒளியில் கூடி விருப்புடன் படித்தோம் பாடம். பண்பினை வளர்க்க நாளும் பலகதை கூறும் பாட்டி. உண்டையாய் உணவும் ஊட்டி உறங்கிட வைக்கும் அம்மா. வண்ணமாய் மனத்தில் இன்றும் வந்து வந்தாடுதம்மா. அதுபோல ஒற்றுமை என்றதுக்கு இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். உண்மையிலேயே நாம் எப்போதும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்ற வாக்கிற்கு இணங்க நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையே பலம். வேற்றுமை களைந்து விட்டால் வேருடன் பகைமை நீங்கும். ஆற்றலை தந்தே நாளும் அகத்தினை மலரச் செய்யும். தூற்றிடும் எதிரி கூட தோழமை கொள்வான் வந்து. மாற்றமே காணத்தானே மண்ணுயிர்க்கென்றும் நன்றாம். அன்பெனும் பூக்கள் கொண்டே ஆட்களை கட்டி போடும். வன்முறை இல்லா வாழ்வே வையகம் வேண்டி நிற்கும். தன்னலம் கருதா அன்பில் தரணியும் தளர்த்தோங்கும். இன்புறும் வாழ்க்கை என்றும் ஏற்றமே காணும் நன்றே. ஒற்றுமை பலத்தால் இன்றே உறக்கவே முழக்கஞ் செய்வோம். சுற்றமும் சூழ்ந்திருந்தால் சொர்க்கமே கையில் சேரும். வற்றிடா ஊற்றை போலே வசந்தமே வாழ்வில் பொங்கும். பற்றுடன் பற்றி கொண்டால் பாங்குறும் நம்மின் வாழ்வே. அதுபோல அவர் நிலை மாறும் மனிதர்கள் பற்றியும் இங்கே குறிப்பிட்டு இருக்கின்றார். அடுத்து நிலை மாறும் மனிதர்கள். தினம் தினம் உருவம் மாறும் திடமிலா மனித கூட்டம். மனத்தினில் மாற்றம் கொள்ள மறைந்திடும் குணங்கள் மெல்ல. இனமெனும் வெறுப்பை காட்டி இழிந்திடும் வினைகள் செய்வார். சினந்தனை சிந்தை கொள்ள சீர்கெடும் முற்ற வாழ்வி. சுமையெனவாகும் வாழ்வில் சோகமே நிலைத்து நிற்கும். குமைந்திடும் மனத்தில் என்றும் குறைகளே குவிந்திருக்கும். அமைதியும் அழிந்து போக ஆற்றலும் குறுகி செல்லும். இமைகளும் மூடாவண்ணம் ஏக்கமே கண்ணில் தங்கும். சொல்லொடு செயலும் மாற சொந்தமும் விலகி செல்லும். கல்லெனவிருக்கும் நெஞ்சம் காசினை குறியா எண்ணும். நல்லவை நீங்கி போக நாடுமே கெடுதல் தானாய். பல்வகை துன்பம் சேர்க்கும் பாவியர் நட்பும் தீரே. அதுபோல வறுமை இந்த நாட்டிலும் வறுமை, எல்லா நாடுகளிலுமே வறுமை என்பது ஒரு தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கின்றது. அதுபோல வறுமையின் பிடியில் என்ற ஒரு தலைப்பிலே இங்கே கவிதையை தந்திருக்கின்றார். பஞ்சமே விதியாய் மாற பசுந்தளிர் இரண்டை அங்கே நெஞ்சினில் ஈரமன்றி நிலத்திலே வீசிவிட்டு வஞ்சனை செய்தே சென்ற வகையிலா பெற்றோர் மீது வெஞ்சினம் கொள்ளும் சிந்தை வெறுப்பதன் உச்சம் தொட்டே. மிடியதன் பிடியில் சிக்கி மீளவும் வழிகளின்றி துடித்திடும் சிறார்கள் பார்த்தே துவழுதே எங்கள் உள்ளம். கடிதன வாழ்வும் கொண்டு கலங்கியே தவிக்கும் நெஞ்சம் விடியலை தேடி நித்தம் வேதனைப்படுதல் நன்றோ. காண்பவர் கண்கள் தாமாய் கடலென பாயும் கண்ணீர் ஆண்டவன் உண்டா என்றே அவரவர் மனமும் எண்ணும். தூண்டிலிட்ட மீனாய் துயருறும் நிலையும் தங்க மாண்புகள் நிறைந்த வாழ்க்கை மண்ணிலே வீழ்ந்ததேனோ. சிறுவர்களினுடைய வறுமை உண்மையிலேயே எல்லோருடைய மனங்களையும் கரைய வைத்துவிடும். குழந்தைகள் அவர்கள் புத்தகங்களை கையில் ஏந்த வேண்டிய வயதிலே அவர்கள் பிச்சை பாத்திரத்துடன் நிற்பதும் வீதியிலே உணவின்றி ஏங்கி நிற்பதும் உண்மையிலே ஒரு மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் அது. உண்மையில் அந்த பிள்ளைகளை நாங்கள் யாராவது அவர்களை வறுமையிலிருந்து நீக்குவார்களா
என்ற ஒரு எண்ணம் எல்லோரிடமும் எழும். அல்லது சில பேர் தாங்களாகவே முன்வந்து அந்த ஏழைகளுக்கு உதவியை செய்கின்றார்கள். நிறைய பேர் அவர்கள் இப்போது ஒரு உதவி செய்பவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியான மனம் கொண்டவர்களும் எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு உண்மையிலேயே பெருமைதான். அவர் உண்மையிலே இந்த கவிதையில் வந்து நிறைந்த கவிதைகள் வந்து சமூக கவிதைகளாக இருந்தாலும் அதிலே காதல் கவிதைகளும் இருக்கின்றது. அதுபோல கயல்விழி பார்வை என்ற ஒரு பார்வையோடு ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். கயல்விழி கவிதை சொல்லி காந்தமாய் இழுத்துச் செல்ல தயக்கமே இன்றி கால்கள் தையலின் பின்னே போக மயக்கமும் கொள்ள வைக்கும் மைவிழி அழைப்பில் நாளும் சயனமும் தொலைந்தே போகும் சகலமே அவளாய்க் கண்டே கண்களில் தெரியும் அந்த கவர்ச்சியில் நெஞ்சம் வீழ பெண்ணவள் அழகை எண்ணி பேரவா பொங்கி பாய அண்மையில் சென்றே நானும் ஆவலாய் நெருங்கும் போது விண்ணதன் நிலவும் வந்தே விழிகளுள் புகுந்ததேனோ மொழிகளுள் தேனில் தேவையில்லை மோகன பார்வை முன்னே அழிந்திடா வண்ணம் என்றும் அகத்தினுள் நிறைந்தே கொள்ளும் எழிலுரு முழுதாய்க்கான இறந்திடும் என்ற உள்ளம் வழிகளும் ஏதுமின்றி வாடியே துடிக்குது இங்கே என்ற இந்த கவிதையை தந்திருக்கின்றார். அதுபோல எங்களுடைய விவசாயி, அதாவது எங்களுக்கு உணவை அளித்துக் கொண்டிருக்கின்ற உழவனை பற்றியும் இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். உயிர்களை வாழ வைக்கும் உணவினை வழங்க நித்தம் துயில்தனை துறந்துதானும் தோள்களில் கலப்பை தாங்கி பயிர்களை கண்போல் காத்து பயன் பெறும் வழிகள் கண்டே வயிறதன் பசியை போக்கும் வையக உழவன் தெய்வம் அயந்திடா நெஞ்சம் கொண்டே அளப்பெரும் உழைப்பை தந்து வியர்வையில் குளித்தே நாளும் விளைநிலம் காத்து வாழ்வான் முயற்சியே தன்னின் மூச்சாய் முனைப்புடன் செயல்கள் செய்தே உயர்ச்சியில் உச்சம் தொட்டே உலகையே ஆள வேண்டும் மன்னிதன் மைந்தன் நீயும் மாண்புடன் வாழ வேண்டும் கண்ணென உனையே போற்றும் காலமும் கனிய வேண்டும் உண்கிற உணவிலெல்லாம் உன் பெயர் மிளிர வேண்டும் அண்டமே உந்தன் கீர்த்தி அனுதினம் பாட வேண்டும் உழவனே நாங்கள் எப்போதுமே பாட வேண்டும் வாழ்த்த வேண்டும் அவன் இல்லை என்றால் எங்களுக்கு உணவில்லை என்றே கூற வேண்டும். அத்தோடு இந்த கிராமிய வாழ்வை பற்றியும் இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கும் எழில் சூழ் ஊராம் பாரீரே உயர்ந்தே வளரும் மரங்கள் எல்லாம் உரத்தே சொல்லும் ஊர்பெருமை வியக்க வைக்கும் உலகம் அதை விளைந்தே பெருகும் வேளாண்மை சுயமே அவர்கள் அடையாளம் சொருக்க பூமி இதுவன்றோ ஆடம்பரமாய் எதுவுமில்லை ஆனால் எதற்கும் குறைவுமில்லை ஆடல் போட்டே ஆடவர்கள் அல்லும் பகலும் வேலை செய்வர் பாடல் தனியே யாவரையும் பாங்காய் தொடர்ந்தே இசைத்திருக்க ஊடல் கூடல் யாவும் அங்கே ஒன்றாய் நடக்கும் காண்பீரே என்று தொடர்ந்து இவரது கவிதை அழகாக போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இவ்வாறான கவிதைகளை அனைவரும் வாசிக்க வேண்டும். ஒரு கவிதை என்பது அது வந்து ஒரு ரசனைக்குரியது. கவிதையை வாசிக்கும் போது தொடர்ந்து ஒரு ரசனையோடு நாங்கள் வாசித்துக் கொண்டு போனால் இன்னும் இன்னும் வாசிக்க தூண்டும். எனவே அனைவரும் நூல்களை வேண்டி வாசிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணையும் வரை நன்றி, வணக்கம்.